ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆமை விழுந்துட்டுருக்கேன். நானும் போய் பார்த்தா அந்த ஆமை அதுக்குள்ளே தான் இருந்தது. நம்மளும் பார்த்தீங்கன்னா இதை வெளியே எடுத்து சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு பார்த்தோன்னா அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதோட நேம் இங்கிலீஷில் என்னன்னா இந்தியன் சாஃப்ட் டெயில் டர்ட்டில். இது பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் வந்து இந்த மழையை யூஸ் பண்ணி ஒரு குட்டையிலேருந்து இன்னொரு குட்டைக்கு மாறுறது, இன்னொரு இடத்துக்கு மாறுது, மைக்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழையை தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியே வரும். வெளியே வந்து இந்த மாதிரி வந்து ரோட்டில் அடிபட்டு சாகிறது, இந்த மாதிரி வந்து தேவையில்லாம போயிட்டு எங்கன்னா விழுந்து செத்து போகிறது, வண்டியெல்லாம் மாட்டி இறந்து போயிடும். இந்த மாதிரி டைமில் நம்மளும் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலி தொட்டிக்குள்ளே விழுந்துட்டு இருந்தது. இது மாதிரி மழையில் தான் வந்து தெரியாமல் நம்மளும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கேற்ற ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஆமைங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா வந்து அது நம்ம யாருன்னா கிட்ட போனால் என்ன பண்ணோன்னா அதோட தலை அந்த காலு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துக்கும். நம்ம எல்லாம் வெளியே போயிட்டேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்து அப்படியே மூவ்மெண்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. நம்ம வீட்டாண்ட அடிக்கடிக்கு வரும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அதே மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆமை பூந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. யாருனா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.